வணக்கம் டு கடவுள் துணை சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தான தர்மத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தானத்திலே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி தானம் கொடுக்கறதுனால என்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, முன்ஜென்மம் பாவம் போகும். நெய் தானமாக கொடுக்கறதுனால என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, வியாதிகள் பிணிகள் எல்லாம் தீரும்னு சொல்லுவாங்க. நல்லெண்ணெய் தானமாக கொடுக்கறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, கடன் கிரகதோஷம் எல்லாமே போயிடும் நல்லெண்ணெய் தானம் கொடுக்கறதுனால. ஆடை வஸ்திரம் இந்த மாதிரி பொருளெல்லாம் நம்ம தானம் கொடுக்கறதுனால நமக்கு என்ன நன்மைகள்னு பார்த்திங்கன்னா, சுகபோக வாழ்வு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ஆயுள் விருத்தி கிடைக்கும். பால் தானமாக தரனால நமக்கு என்ன நன்மைன்னு பார்த்திங்கன்னா, துன்பங்கள் விலகி துக்கங்கள் விலகும்னு சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம தேங்காய் தானமாக கொடுக்கறனால என்ன நன்மைகள்னு பார்த்திங்கன்னா, காரிய வெற்றி உண்டாகும். அடுத்து தேன் தானமாக கொடுக்கறனால நமக்கு என்ன நன்மைன்னு பார்த்திங்கன்னா, புத்திர பாக்கியம் கிடைக்கும். பூமி தானம் கொடுக்கறனால நமக்கு என்ன நன்மைகள்னு பார்த்திங்கன்னா, பிறவா நிலை உண்டாகும்னு சொல்லுவாங்க. அடுத்தது பழங்கள் தானம் கொடுக்கறனால நமக்கு மன அமைதி கிடைக்கும். அடுத்து கோதானம் கொடுக்கறனால நமக்கு என்னென்னா பித்ரு தோஷம் நீங்கும்னு சொல்லுவாங்க. தங்கம் தானமாக கொடுக்கறனால நமக்கு எந்த வகையான தோஷமும் நிவர்த்தியாகும். வெள்ளி தானமாக கொடுக்கறனால கவலை எல்லாமே நீங்கும். மாங்கல்ய சரடு தானமாக கொடுக்கறனால என்ன நன்மைன்னு பார்த்திங்கன்னா, தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். காய்கறிகள் தானமாக கொடுக்கறனால என்ன கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா, குழந்தைகளோட ஆரோக்கியம் மேம்படும்னு சொல்லுவாங்க. மஞ்சள் தானம் தரனால என்ன நன்மைன்னு பார்த்திங்கன்னா, சுபிட்சம் உண்டாகும்னு சொல்லுவாங்க. வெல்லம் தானம் கொடுக்கறனால நமக்கு என்ன நன்மைன்னு பார்த்திங்கன்னா, வம்ச விருத்தி வரும். தண்ணீர் தானமாக கொடுக்கறனால என்ன நன்மைன்னு பார்த்திங்கன்னா, மனமகிழ்ச்சி கிடைக்கும். புத்தகம் தானமாக கொடுக்கறனால நமக்கு கல்வி அறிவு பெருகும். அன்னதானம் தரனால நமக்கு பார்த்திங்கன்னா, தரித்திரம் நீங்கும், கடன் நீங்கும். நெல்லிக்கனி தானமாக கொடுக்கறனால பார்த்திங்கன்னா, ஞானம் கிடைக்கும். நன்றி. மேலும் இந்த மாதிரி தகவலெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.